ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரைட் மென்டர். ஓகே, இப்போ டெட் எக்ஸாமுக்கு எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். ஏன்னா இந்த முதலமைச்சர் பட்டியலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப அப்படியே வேகாக போகுதுன்னும் போது ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து லிசன் பண்ணிவிட்டு அகெயின் படிக்க போயிடுங்க. ரொம்ப நேரம் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1947 இப்போ வரைக்கும் முதலமைச்சராக இருக்கவங்களோட பட்டியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு முதலமைச்சரோட பெயர்கள், அடுத்து பதவி காலம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். சரிங்களா? நீங்கள் 1 or 2 டைம் கேட்கும்போது தான் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஓ அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் வந்து நீங்கள் அகெயின் கேட்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திரு ஓபி ராமசாமி 1947 1949 வரைக்கும் பதவி வச்சுருக்காங்க, 2 வருடம். நெக்ஸ்ட்டு திரு பிஎஸ் குமாரசாமி ராஜா 1949 to 1952. மூணாவதா திரு சி ராஜகோபாலாச்சாரி 1952 1954, அகெயின் 2 இயர்ஸ். சரிங்களா? ஆல்ரெடி ராமசாமியும் 47 to 49 2 இயர்ஸு, சி ராஜகோபாலாச்சாரியும் 52 to 54, இந்த மாதிரி 2 இயர்ஸ் வரவங்கெல்லாம் ஒரு தனியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? அடுத்து திரு கே காமராசர் 1954 1963 வரைக்கும். சரிங்களா? காமராஜரோட காலம் வந்து நம்ம பொற்காலம்னே சொல்லலாம். சரிங்களா? கல்விக்கண் திறந்தவர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்றது நம்ம காமராஜர் ஐயா கிட்ட இருந்து மட்டும்தான் வந்தது. சரிங்களா? ஸோ இவரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஸோ இவரை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம வந்து அது பொறுமையாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காமராஜர் ஐயாவோட தொடர்ந்து திரு எம் பக்தவச்சலம், அவங்க வந்து 1963 1967 வரைக்கும். அதை தொடர்ந்து சிஎன் அண்ணாதுரை 1967 1969 வரைக்கும். சரிங்களா? அடுத்து திரு எம் கருணாநிதி ஐயா அவர்கள் 1969 1976 வரைக்கும். இதுக்கடுத்து மாறி மாறி வருவாங்க. ஸோ இவரோட பதவிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது 69 76 வரைக்கும். சரிங்களா? இவரை தொடர்ந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1977 87 வரைக்கும், 77 to 87. சரிங்களா? 10 இயர்ஸு. அதை தொடர்ந்து வந்து ஷார்ட் பீரியடாக தான் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஜனவரி 7 30 வரைக்கும் ஒரு 24 days மட்டும்தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? 1988. அடுத்து அதை தொடர்ந்து திரு எம் கருணாநிதி அவர்கள் 1989 1991 வரை பதவி வச்சுருக்காங்க. அவரை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91 1996 வரைக்கும் இருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து 1 year மிடில் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் இடையில ஒரு 2 times வந்து 1 year இருந்திருப்பார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2001 2002 வரைக்கும் இருக்காங்க. அகெயின் திரு செல்வி ஜெயலலிதா அம்மா 2002 2006 வரைக்கும் இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து திரு எம் கருணாநிதி அவர்கள் 2006 to 2011 வரைக்கும் இருக்காங்க. அவரை தொடர்ந்து அகெயின் செல்வி ஜெயலலிதா இருக்காங்க 2011 to 2014. மிடில் அகெயின் திரு ஓ பன்னீர்செல்வம் 1 year இருக்கார் 2014 to 2015. முன்னாடி 2001 to 2002 இருந்திருப்பார். இப்போ 2014 to 2015 அவர் தான் இருப்பார். அடுத்து செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் 2015 to 2016. அகெயின் மிடில் 1 year திரு ஓ பன்னீர்செல்வம் 2016 to 2017 மூணாவது டைமாக 1 year இருக்கார். அவரை தொடர்ந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2017 to 2021 வரைக்கும் இருக்காங்க. இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 தற்போது வரை பதவி வகிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 1947 தற்போது வரைக்கும் இருக்கிற சிஎம் லிஸ்ட்டு பார்த்தோம்.
இதை வந்து அகைன் அகைன் போட்டு கேட்கும்போது அந்த இயர் வந்து உங்களுக்கே வந்து மெமரி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.